Today, first we'll be looking into this activity in Unit 5, Once Upon a Time, Activity 9. Okay? First we'll be looking into Activity 9. நிறைய கண்டுபிடிப்புகள் அதை யார் கண்டுபிடிச்சா அதை பத்தின தகவல்கள் எல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் fireworks, Ferris wheel, kaleidoscope, crossword puzzle have all been given over here. இந்த எல்லா தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் என்ன பண்ணுவேன்னா நம்மளுடைய புத்தகத்தை நம்மளுடைய பியூப்பிள்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இந்த ஆக்டிவிட்டி ஆனது எங்க இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன். so that you can make a note of it over there. அங்க பதில்களை நீங்க எழுதிக்கலாம். It's a listening activity in Unit 5, Once Upon a Time, activity number 9. Your teacher will read out some descriptions about the history of some toys and amusements. சில விளையாட்டு பொருட்களும் அல்லது மற்றும் அம்யூஸ்மெண்ட்ஸ், இந்த ரங்கராட்டினம், இந்த கலைடோஸ்கோப், ஃபெரிஸ் வீல், வெடிகள், இது போன்ற விஷயங்கள் பத்தி தகவலை நான் உங்களுக்கு இப்போ வாசிச்சு காமிப்பேன். அதை நான் வாசிக்கிறத நல்ல கவனத்தோட கேட்டோன்னா யார் கண்டுபிடிச்சா, எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த தகவல்கள் உங்களுக்கு நான் வாசிச்சு காமிப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பி காலம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்கலாம் பதிலா. டுவர்ட்ஸ் தி எண்ட் எனிவேஸ் ஐ வில் டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ். நான் வாசிக்கும் பொழுதே உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அந்த நேரத்திலேயே நீங்க மேட்ச் பண்ணிடலாம். இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த வெடிகள், பட்டாசுகள், ஒருவேளை நான் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சர் டேவிட் ப்ரூஸ்டர் தான் இதை கண்டுபிடித்தார் என்று நான் சொன்னால் நீங்கள் அந்த பதிலுடன் மேட்ச் செய்து விடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங், ஓகே, நவ் ஐ வில் ரீட் about this. Activity number 9, Unit 5, Once Upon a Time. I'll start reading the information. First about fireworks. Okay. Many historians believe that fireworks were developed in 2nd century BC in ancient Liuyang, China. Many historians believe that fireworks, இந்த பட்டாசுகள் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 2nd century. அப்பொழுது எந்த நாட்டில்? லியூயாங் என்ற இடம் சீனா நாட்டில் இருக்கிறது. அங்குதான் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நமக்கு தகவல் தெரிவிக்கின்றனர். It is believed that the first natural firecrackers were bamboo attacks. When thrown in a fire, it would explode with a bang. It is believed that first natural crackers. What I'll do while reading important things, I will write on the board so that we'll be able to make note of it. நான் வாசிக்க உங்களுக்கு தகவல்கள் நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் எழுதி கொள்ளலாம். இதை பத்தின தகவல் உங்களுக்கு கூடுதலாக தெரிய வரும். So I'll start from beginning. So many historians believe that fireworks were developed in 2nd century BC in ancient Liuyang, China. Fireworks எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? 2nd century BC. It was developed. When, எப்பொழுது அப்படின்னு எழுதுறேன். இன்ஃபர்மேஷனை நோட் டவுன் பண்ணிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். Where, எங்கு? Liuyang in China. It is believed that first natural firecrackers were bamboo attacks.
When thrown in a fire, it would explode with a bang. Chinese believed these natural firecrackers would ward off evil spirits, தீய சக்திகளை அதை நீக்கிடும் அப்படிங்கிறது தான் சீனர்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. இந்த வெடி அல்லது இந்த பட்டாசுகள் கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்களை எடுத்துரும், நீக்கிடும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. இது உருவாக்கினதுக்கான காரணம் இது என்ன எந்த விதத்துல உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்க சொல்லப்பட்டிருக்கு. Chinese believe that these firecrackers would ward off evil spirit. Ward off evil spirits. தீய சக்திகளை எதிர்கொள்ளும் அப்படிங்கறதா சீனர்களுடைய எண்ணமா இருந்திருக்கு. சோ இந்த படத்துல நம்ம பார்த்தோம்னா பட்டாசுகள், வான வேடிக்கைகள் காணப்படுறது. China is considered the birthplace of fireworks more than 1500 years ago. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீனர்களால் தான் இந்த பட்டாசுகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்ற தகவல் நமக்கு தெரிவிக்கின்றனர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது என்றால் பட்டாசுகள், fireworks, when it was developed 2nd century BC in Liuyang, China. Why it was developed? It was developed to ward off evil spirits. இந்த ஃபயர்வொர்க்ஸ் பத்தி தகவல் நீங்க எல்லாரும் எழுதினாச்சா? என்ன எழுதிருக்கா? China is considered the birthplace of fireworks more than 1500 years ago. சீன நாட்டில் தான் இந்த பட்டாசுகளானது உருவாக்கப்பட்டது. அங்கதான் அதனுடைய பிறந்த இடம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது என்ற தகவல் நமக்கு தெரிவிக்கின்றனர். இது முதலாவது நாம் பார்த்தது ஃபயர் ஒர்க்ஸ் பத்தி, இந்த பட்டாசுகளை பத்தி நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஸோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் நான் இப்ப கொடுத்துட்டேன். அந்த ஆக்டிவிட்டி 9ல என்ன பதில், தகுந்த பதில் அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்து மேட்ச் பண்ணி வைக்கலாம். டுவர்ட்ஸ் த எண்ட் ஐ வில் டிஸ்கஸ் தி ஆன்சர்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க போற தகவல் ஃபெரிஸ் வீல். It was invented by George Washington Gale Ferris Jr. அடுத்ததாக நாம் பார்க்க போற தகவல் இந்த ராட்டினம். நீங்கள் எல்லோரும் இந்த திருவிழா இல்ல இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த ராட்டினம், இந்த ஒரு கூடை மாதிரி இருக்கும், அதுல நம்ம உட்கார்ந்துருப்போம், அது மேலும் கீழுமா போயிட்டு போயிட்டு வரும். ஃபெரிஸ் வீல் அதற்கான பெயர். Ferris wheel is also called as big wheel or giant wheel. இது எப்படி என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான வேற பெயர் பிக் வீல் ஆர் ஜெயிண்ட் வீல். இது எப்படி கூப்பிடப்படுறதுங்கிற தகவல் தான் இங்க சொல்லப்படுறது. ஃபெரிஸ் வீல். Also called. இதற்கான வேற பெயர். It was designed and built by George Washington Gale Ferris Jr. as a centerpiece of Midway at 1893. எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற தகவலை நான் இப்பொழுது சொல்லியிருக்கிறேன். Founded, you can tell, designed
designed by and year எந்த ஆண்டு was designed by George 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 Washington Gale Ferris Jr. இங்க இடம் இல்லை, அதனால் நான் கீழே எழுதுறேன். Gale Ferris Jr. When it was designed, it was designed at 1893. 18ஆம் நூற்றாண்டும் பொழுதே இது உருவாக்கப்பட்டதாம். ஃபெரிஸ் வீல், இந்த ராட்டினம், இதற்கான வேற பெயர் பிக் வீல் அல்லது ஜெயிண்ட் வீல். It was designed by and year George Washington Gale Ferris Jr. Jr. at 1893. It takes passengers high up into the sky and have a great view of world around them. வானத்தில் மிக தூரத்துக்கு அதை அழைத்து கொண்டு செல்கிறது. அதாவது ரொம்ப மேல அழைச்சுன்னு போறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? So when you sit in this giant wheel, இங்கேருந்து கீழேந்து மேல ரொம்ப உயரத்துக்கு நம்மள கூட்டின்னு போகும். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். It takes passengers high up into the sky and have a great view of world around them. அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை அது சுத்தி காமிக்கிறது. அந்த இடத்தை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ, ஒரு காடா இருக்கலாம், பெரிய வீடுகள்லாம் சிறிதாக காணப்படும். ஏன்னா நம்ம மேல உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா? So Ferris wheel designed by George Washington Gale Ferris Jr. இதான் இங்க எழுதியிருக்கேன் அவருடைய பேர். இங்க சின்னதா இருந்ததுன்னா நீங்க இதை நோட் டவுன் பண்ணிக்கலாம். George Washington Gale Ferris Jr. Year 1893. முதலில் நாம் ஃபயர் ஒர்க்ஸை பத்தி பார்த்தோம். சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக கெட்ட தீய சக்திகளை நீக்கும் என்பது தான் அதனுடைய உள்நோக்கம். அதற்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்த்தது இந்த ரங்கராட்டினம். அதற்கு ஃபெரிஸ் வீல் என்று நாம் கூப்பிடுவோம் ஆங்கிலத்தில். அதற்கான வெவ்வேறு பெயர்கள் பிக் வீல் ஆர் ஜெயிண்ட் வீல். யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் ஜார்ஜ் வாஷிங்டன் கெலே ஃபெரிஸ் ஜூனியர் 1893. In 1893. Sorry, used wrong preposition. It is in 1893. அனைவரும் ஃபெரிஸ் வீலை பத்தி எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கெலைடோஸ்கோப். எதை பத்தி பார்க்க போறோம்? கெலைடோஸ்கோப். நிறைய வீட்டுல குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல நம்ம இதை பார்க்க முடியும் ஒரு விளையாட்டு பொருளா. ஸோ இந்த விளையாட்டு பொருள் இந்த கெலைடோஸ்கோப், இதுக்குள்ள பார்த்தோம்னா அழகான சிறு சிறு கிளாஸ் பீஸ்கள் காணப்படும். அதை நம்ம சுத்தி இப்படி சுழட்டி இப்படி பார்க்கும் பொழுது இது போல் வண்ணங்கள் நிறைந்த கிளாஸ் பீஸ்களால் காணப்படும். இது யாரால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா டேவிட் ப்ரூஸ்டர். ஸோ கெலைடோஸ்கோப், நிறைய டாய்ஸ் பத்தியும் அம்யூஸ்மெண்ட்ஸ் பத்தியும் தானே இந்த ஆக்டிவிட்டியில நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ திஸ் இஸ் தி கெலைடோஸ்கோப் அண்ட் how it will look inside. Picture is given over here. Who invented it? It was invented by David Brewster. இதை பத்தின தகவலை நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். Kaleidoscope, optical device consisting of mirrors. It reflects the images of bits of colored glass. Kaleidoscope, it consists of mirrors that reflects images of bits of colored glass. Bits of na சின்ன சின்ன glass துண்டுகள் காணப்படும் அதுல. It is derived from Greek word kelos,
that means beautiful. Eidos, for and scope, to view. அந்த வார்த்தையை மூணாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த வார்த்தை கிரீக் வார்த்தை. அது கெலோஸ், அப்படி என்றால் அழகான, பியூட்டிஃபுல். ஈடோஸ், எதற்காக, ஃபார், அண்ட் ஸ்கோப், டு வியூ, பார்ப்பதற்காக. It was invented by Sir David Brewster in 1816. It is sold usually as a toy. ஒரு விளையாட்டு பொருளாக அது பொதுவாக விற்கப்படுகிறது. We are looking into this kaleidoscope. It is a, அப்படி என்றால் என்ன? It is an optical device consisting of, அதில் என்ன இருக்கும்? Consisting of images of bits of colored glass. சிறு சிறு கண்ணாடி துண்டுகள், வண்ணங்கள் நிறைந்த கண்ணாடி துண்டுகள் அதற்குள் காணப்படுகிறது. So colored glass pieces. It is derived from Greek word kelos, that means beautiful. Eidos, E-I-D-O-S, that means for, and scope, S-K-O-P-E, it means to view. It was invented by, முதலில் நாம் எழுதியது அர்த்தம். இது கெலடோஸ்கோப்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இன்வென்டட் பை, முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு போர்டில் எழுதுறேன். இந்த ஆக்டிவிட்டிக்கு சம்பந்தமா முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு போர்டில் எழுதி காட்டுறேன். சர் டேவிட் ப்ரூஸ்டர், 1860. இதுவும் 18ஆம் நூற்றாண்டு பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு பொருள். சர் டேவிட் ப்ரூஸ்டர், DAVID BREWSTR. எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? 18ஆம் நூற்றாண்டு, 1860. It is usually sold as a toy. இது ஒரு பொம்மை பொருள், விளையாட்டு பொருள். பொம்மை இல்ல, ஒரு விளையாட்டு பொருள். இந்த ஃபெரிஸ் வீல்லாம் அம்யூஸ்மெண்ட். கலைடோஸ்கோப் எல்லாம் ஒரு விளையாட்டு பொருள் ஆக கருதப்படுகிறது. கடைசியாக நாம் பார்க்க போகும் தகவல் கிராஸ்வேர்ட் பசில் பத்தி. உங்க எல்லாருக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த கிராஸ்வேர்ட் பசில் என்பது ஒரு இடத்தில் கடைசி பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பசில்ங்கிறது சில கேள்விகள், அதற்கான பதில் நமக்கு தெரிந்தால், ஒன்று அக்ராஸ், அக்ராஸ் என்றால் இடது புறத்திலிருந்து வலது புறம், இந்த வாக்கில் பதிலை எழுத வேண்டும். அது 5 எழுத்து வார்த்தையா 9 எழுத்து வார்த்தையா என்பது என்ற தகவல் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். அல்லது பிலோ, மேலிருந்து கீழே எழுத வேண்டுமா? ஒரு 5 எழுத்து வார்த்தை என்றால் இப்படி பெட்டியானது வரையப்பட்டிருக்கும். So this is how a crossword puzzle will look like. So what it will contain? Boxes like this. Suppose I say, ஒருவேளை நான் சொன்னார், கேள்வியானது இப்படி கேட்கப்பட்டிருக்கும். Opposite of sad, சோகமாக இருக்கக்கூடியது, அதற்கான எதிர்ப்புற வார்த்தை என்னவென்று கண்டுபிடியுங்கள். இது முதலாவது பெட்டி. இது அக்ராஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
ஐம் டெல்லிங் யூ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இந்த கிராஸ்வேர்ட் பசில நம்ம சால்வ் பண்ணுவோங்கிறது. ஸோ ஆப்போசிட் ஆஃப் சேட் என்ன? ஹாப்பி. ஸோ இந்த ஹாப்பிங்கிற பதில அக்ராஸ்ல, அதாவது இடது புறத்திலிருந்து வலது புறம் நாம் பதிலை எழுத வேண்டும். இது ஒரு 5 எழுத்து இருக்கக்கூடிய வார்த்தை, 5 என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது என்ன ஆகும்? நாம் இந்த பெட்டியில் HAPPY என்று எழுதிவிடுவோம். I'm telling you for example how a crossword puzzle is written down. எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்பதுதான் நான் இப்பொழுது சொல்கிறேன். ஒருவேளை இந்த கிராஸ்வேர்ட் பசில் வந்து ஒரு ஆப்போசிட்ஸ் பத்தினது அப்படின்னா, ஸோ அக்ராஸ்ல முதல் கேள்வி opposite of sad, 5-lettered word. What do you will find? What will be the answer? Happy. சந்தோஷமாக இருப்பது. HAPPY. அடுத்த கேள்வி பிலோவில் இருக்கிறது. ஐம் நாட் சால்விங் என்டையர் பசில், ஜஸ்ட் டு இன்ஃபார்ம் எப்படி இருக்கும் ஒரு பசில்ல வந்து நம்ம எப்படி பதிலை எழுதுவோம் கண்டுபிடிப்போங்கிறதுக்காக கேள்விதான் சாதாரணமா இங்கே கொடுக்குறேன். ஆப்போசிட் ஆஃப் லைட், ரொம்ப கனம் இல்லாம ரொம்ப வீட்டே இல்லாம இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் opposite of light. So what will you write the answer as? You write the answer as opposite of light, heavy. ரொம்ப கனமா இருக்கு, heavy. HEAVY. So இந்த வார்த்தையானதும் ஹெச்சில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. 5 எழுத்து வார்த்தை, இரண்டுமே 5 எழுத்து வார்த்தை. Opposite of sad, clue word is opposite of sad. It is a 5-lettered word. அக்ராஸ்ல பதில் எழுதணும். அடுத்ததான் கேட்கப்பட்ட கேள்வி opposite of light, it is to be written down. மேலிருந்து கீழே எழுதணும். And again it is a 5-lettered word. So what will you write the answer as? You'll write the answer as heavy. மிக கனமாக இருக்கக்கூடியதை heavy என்று நம்ம அழைப்போம். இதை ஏன் இப்ப மேம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து நான் அடுத்ததான் கொடுக்கக்கூடிய தகவல், இதை யாரு கண்டுபிடிச்சா, இதை பத்தின கூடுதலான தகவலை நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு கிராஸ்வேர்ட் பசில்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்திருப்பேன். ஸோ வில் கெட் டு நோ ஃபியூ இன்ஃபர்மேஷன். We'll get to know some information about crossword puzzles now. The first crossword was published on front page of the New York World on 21st December 1913. It was invented by British journalist. It was invented by British journalist. யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? British journalist Arthur Wynne. WYNNE. Was published in front page of New York World on 21st December 1913. His first crossword, as he called also as word cross, looked like a diamond shape and did not look like the present one. தற்போதைய கிராஸ்வேர்ட் பசில் எல்லாம் இந்த வாகில் இருக்கிறது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல. ஆனா இவர் கண்டுபிடிச்ச போது அது எந்த ஷேப்ல இருந்ததுன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு பசில் ஃபார்மேட்ல இருந்தது. கிராஸ்வேர்ட் பசில் இருந்தது. It was in the form of a diamond shape and did not look like the present one. The New York Times crossword editor said, solving crosswords eliminates worries as they make you calmer and focused person. And the New York Times crossword editor
எழுத்தாளர் ஒரு முறை கூறினார். என்ன சொன்னார்னா, இந்த கிராஸ்வேர்ட் பசில நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மள ஒரு அமைதியாகவும் கவலைகள் எல்லாம் போக்கும் என்று ஒரு முறை சொல்லியிருக்கிறார். ஸோ இங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இது யார் கண்டுபிடிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ்வேர்ட் பசில் எப்போ பப்ளிஷ் ஆகப்பட்டதுன்னா 21st December 1913. 21st December 1913 published. Invented by British journalist Arthur Wayne. கிராஸ்வேர்ட் பசில் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நான் இங்கு காமித்திருக்கிறேன். ஆனால் முதலில் வந்த கிராஸ்வேர்ட் பசில் ஆனது டைமண்ட் ஷேப்பில் இருந்தது. It was in diamond shape, unlike the present one, which is rectangle in shape. First crossword puzzle. போதுமான தகவல் இந்த நாளை பத்தியும் நான் உங்களுக்கு இப்ப வாசிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம தேவையான விஷயங்களையும் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கான பதில நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இவர் தான் இந்த ஆர்த்தூர் வயனே. இந்த கிராஸ்வேர்ட் பசில கண்டுபிடித்தவர் ஆர்த்தூர் வயனே. WYNNE. So fireworks were founded by the Chinese. Ferris wheel was designed by George Washington Gale Ferris Jr. Kaleidoscope was invented by David Brewster. David Brewster ஆல் இந்த கலைடோஸ்கோப் ஆனது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த அனைத்து தகவலையும் நீங்க எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா பார்த்ததுதான் இந்த கிராஸ்வேர்ட் பசில். அது ஆர்த்தூர் வயனேங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கார். முதல்ல உருவாக்கப்பட்ட இந்த கிராஸ்வேர்ட் பசில் ஒரு டைமண்ட் ஷேப்ல இருந்திருக்கு. இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஆக்டிவிட்டி 9ல பதில பார்க்கலாம். இப்ப இந்த பேசேஜ வாசிக்க நீங்க பதில் நான் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். I hope you were able to mark the right answers. Fireworks. It was invented in China about 2000 years ago. So you can match the first answer with C option, invented in China about 2000 years ago. So you can consider this option. Ferris wheel, invented by George Washington Ferris Jr. in 1893. இரண்டாவது கேள்விக்கான பதில் B option. Kaleidoscope was invented by Sir David Brewster in 1816. Crossword puzzles were invented by Arthur Wayne in 1913. From the information source that I collected, it had mentioned that that is, fireworks were invented 1500 years ago. So depending on the option that we have been given over here, please choose the option C, invented in China about 2000
years ago. Okay, இந்த மூணாவது ஆப்ஷனை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். Okay, we'll move on to the next activity. அடுத்த ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கலாமா? So next activity is in Unit 3, Pleasure. Activity 9, fill in the blanks and match the subtitles with the paragraph. இந்த பட்டம் விடுவது பத்தி தான் இந்த ஆக்டிவிட்டியில் நாம் பார்ப்போம். ஸோ இது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல எங்க மேம் இருக்கு அப்படின்னா, in Unit 3, Pleasure, Pupils Textbook, Activity 9. ஓகே, 9வது ஆக்டிவிட்டி. இதற்கான பதில்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். First, I'll read out about this flying kites. முதல்ல நான் இதை படிச்சிடுறேன். Flying kites is a popular pastime in our country. There are kites of different shapes, colors and sizes. பட்டம் விடுவது நம்மளுடைய நாட்டில் மிக பிடித்தமான ஒரு பொழுதுபோக்காக கருதப்படுகிறது. வெவ்வேறு வண்ணங்களில், சைஸ்களில், கோணங்களில் நாம் இதை காணலாம். Cobra and peacock shaped kites are most popular among children. இந்த கோப்ரா, இந்த பாம்பு வடிவத்தில் இருக்க பட்டங்கள் ரொம்ப பாப்புலர், ரொம்ப பிரசித்தமானவை குழந்தைகளிடையில். August is the best season for flying kites in Sri Lanka because it is dry and windy. ஆகஸ்ட் மாதம் தான் ரொம்ப சிறந்த மாதமாக கருதப்படுகிறது பட்டம் விடுவதற்கு இலங்கையில். ஏனென்றால் மிகவும் காத்துடனும் வானம் இருக்கும். That is the reason August is considered as best season for flying kites in Sri Lanka because it is dry and windy. Furthermore, most children have their school holidays in August. நிறைய குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் மாசம் பொழுது பள்ளிக்கூடம் விடுமுறை இருக்கும். This gives them much time to fly kites and have fun. அதனாலேயே அவங்களுக்கு போதுமான அளவு நேரம் கிடைக்கிறது பட்டம் விடுவதற்கு, ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா நேரத்தை செலவழிக்க முடியுது. So I will show you pictures of this cobra and peacock shaped kites. Cobra and peacock shaped kites. இந்த பட்டங்களை பார்த்தோம்னா இந்த கோப்ரா ஷேப்ல இந்த முதல் படம் இருக்கு. இந்த இரண்டாவது படத்துல ஒரு மயில் போல காட்சி அளிக்கிறது. Peacock kite making. This is cobra shaped kites. Okay. ஸோ ஆகஸ்ட் மாசம் குழந்தைகளுக்கு விடுமுறையா இருக்கிறதுனால அப்பொழுது அவங்க நிறைய நேரம் செலவழிப்பாங்க பட்டம் விடுறதுல. and they have lot of fun. Making a kite is easy and inexpensive. ரொம்ப சுலபம் தான், அந்த அளவுக்கு விலையும் கிடையாது. Kites can be made using the mid-rib of coconut leaflets. நம்ம இந்த தென்னை மரம் பார்த்திருக்கோம். அந்த தென்னை மரத்தினுடைய நடுப்பகுதி, அந்த இலையினுடைய நடுப்பகுதியை பார்த்தோம்னா இப்படி இருக்கும். or bamboo sticks, tissue papers, cotton twine and glue. என்னெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இந்த பட்டத்தை உருவாக்குறதுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. கோகனட், midribs, twine, bamboo sticks and glue.
இதெல்லாம் தேவைப்படுறது ஒரு பட்டம் தயாரிக்கிறதுக்கு. So it is believed that first kite was made in China. So என்னெல்லாம் தேவைப்படுறது? தென்னை மரத்தினுடைய அந்த இலைகள், அதனுடைய நடுப்பகுதி, கோகோனட் மிட் ரிப்ஸ், குச்சி மாதிரி இருக்கும். அது இப்படிதான் தெரியும் நமக்கு. தயாரிக்கும் பொழுது நம்ம பார்த்திருப்போம். பேம்பூ ஸ்டிக்ஸ், மூங்கில் குச்சிகள், இந்த நூல்கள் மற்றும் க்ளூ, ஒரு ஃபெவிகால் நமக்கு தேவைப்படுறது இதை தயாரிக்கிறதுக்கு. Kites are flown open areas like paddy fields. நெல் வயல்ல வந்து விடப்படுறது இந்த பட்டங்கள். பீச்சஸ், லார்ஜ் ஃபீல்ட்ஸ், தே ஆர் ஃப்ளோன் பை யங் சில்ட்ரன். சிறு குழந்தைகளால் இது விடப்படுகிறது. சிறு குழந்தைகள் மட்டுமா, பெரியவர்களாலும். ஏனென்றால் அது ஒரு என்டர்டெய்னிங் ஆக்டிவிட்டி, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டியாக இது கருதப்படுறது. ஃப்ளை enjoyable not only to those who are flying but also to the spectators. பட்ட விடுறவங்களுக்கு மட்டும்தான் இது சந்தோஷத்தை தருது இல்ல, அதை வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்குமே அது சந்தோஷத்தை தரும். ஸ்பெக்டேட்டர்ஸ்னா இந்த வேடிக்கை பார்க்க வந்தவங்க, நின்னுண்டு வேடிக்கை பார்க்கறத அதை ரசிக்கிறதுக்காக வந்தவர்கள், அவர்களுக்கும் அது சந்தோஷத்தை தருகிறது. ஸோ கைட்ஸ் எங்கெல்லாம் விடப்படுறது? பட்டங்கள் எங்கெல்லாம் விடப்படுறது? நெல் வயல்ல விடப்படுறது, பீச்சஸ், இந்த நெல் வயல் இப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம பீச்சுகள்ல பார்த்தோம்னா அங்கேயும் இந்த பட்டங்கள் விடுறத நம்ம பார்க்க முடியுது. So August month is considered to be the most active month wherein the kites are flown. The International Kite Festival and other competitions are held in Sri Lanka annually. While showing the pictures, I missed these points. It is believed that the first kite was made in China. In the past, kites were used in war to send signals to their troops. முன்னாடி இந்த காலத்துல வந்து பட்டங்கள் எதுக்கு உபயோகிக்கப்பட்டதுன்னா, இந்த போர் பொழுது தன்னுடைய எதிர் அணிக்கோ தன்னுடைய அணிக்கோ வந்து சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்காக, இப்ப நம்மளுடைய அணி தயாராக இருக்கு, இந்த இடத்துல நீங்க ஆக்டிவா இருக்கணும், அது போல இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்றதுக்காக இந்த பட்டங்கள் விடப்பட்டதான். ஈவன் டுடே சைனீஸ் கன்சிடர் கைட் அஸ் அ சிம்பிள் ஆஃப் குட் ஃபார்ச்சூன். ஒரு நல்லதை தெரிவிக்கிறதுக்காக அப்படிங்கிற பர்பஸ்க்கு இந்த பட்டம் விடப்படுறது அப்படிங்கிறது தான் சீனர்களுடைய எண்ணமா இருக்கு. சைனீஸ் கன்சிடர் கைட் அஸ் அ சிம்பிள் ஆஃப் குட் ஃபார்ச்சூன். ஒரு நல்லது நடக்கும், இட்ஸ் சிம்பிள் ஆஃப் குட் ஃபார்ச்சூன். எங்கெல்லாம் விடப்படுறது? யாரெல்லாம் பட்டம் விடுறதுக்கு விருப்பப்படுவா? இதை வந்து விடுறவங்க மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்களா, இல்ல வேடிக்கை பார்க்கறவங்களும் சந்தோஷப்படுவாங்களா? இந்த தகவல் இங்க நம்ம பார்த்தோம். The International Kite Festival and other competitions are held in Sri Lanka annually. இலங்கையில் வருடா வருடம் இந்த இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. எந்த இடத்துல? துரையப்பா ஸ்டேடியம்ல. One such competition was held at துரையப்பா ஸ்டேடியம் in Jaffna in 2014. 2014ஆம் ஆண்டு துரையப்பா ஸ்டேடியம், இது ஜஃப்னாவில் இருக்கிறது, ஒரு போட்டியானது நடைபெற்றதாம். One of the highlights of this event was the awarding of a special prize to 94-year-old participant for taking part in this competition. ஒரு 94 வயது பார்ட்டிசிபென்ட் இந்த இடத்துல பங்கேற்றுனாங்களாம் இந்த போட்டியில. அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பரிசானது தரப்பட்டதாம். One of the highlights of this event was awarding of special prize. சிறப்பு பரிசானது ஒரு 94 வயது பார்ட்டிசிபென்ட்டுக்கு கொடுக்கப்பட்டதாம். ஏன் கொடுக்கப்பட்டது? இந்த போட்டியில கலந்துட்டதுக்காக கொடுக்கப்பட்டதாம். August month is considered as
month for flying kites because children will be having holidays during that point of time. குழந்தைகளுக்கு நிறைய லீவுகள் இருக்கும். இது இந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓலையினுடைய நடுப்பகுதியிலிருந்து இந்த பட்டமானது தயாரிக்க உதவிகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் இதெல்லாமும் உபயோகிக்கப்படுறது. பேம்பூ ஸ்டிக்ஸ், twine, glue. So August month is considered month for flying kites. So it is made up of these coconut midleaves, glue, twines, நூல்கள், இந்த மூங்கில் குச்சிகள் இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் விடுவாங்க இந்த பட்டங்களை அப்படின்னா, இந்த பீச்கள்ல, நெல் வயல்கள்ல பட்டங்கள் வந்து எதுக்கு விடப்பட்டது? It was used in what? To send signal to the troops. இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம இப்ப பதில பார்க்கலாம். உங்களுடைய புத்தகத்துல சில கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு regarding this activity flying kites. இப்ப நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? Fill in the blanks with the given words. This is one activity. And match the subtitles with each paragraph. ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒவ்வொரு தலைப்பை நாம் தர வேண்டும். சரியா? Fill in the blanks with the given words. Kite flying is very popular among children. குழந்தைகளிடம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டாக இது கருதப்படுகிறது. பட்டம் விடுவது. Kites are different in dash and sizes. They are different in shapes and sizes. August is a dry and windy season. The Chinese made the first kite. Kites are flown in open areas. வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பட்டமானது விடப்படுகிறது. Popular, shapes, dry and windy, first, open. These are all the answers for the first subsection. Fill in the blanks with given words. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நாம் தேர்ந்தெடுத்து பதிலை எழுத வேண்டும். அடுத்ததாக match the subtitles with each paragraph. ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் தகுந்த டைட்டில் நம்ம தரணும். Match the subtitles for each paragraph. So in first paragraph, popularity of flying kites. பட்டங்களை பத்தி தெரிவிக்கப்பட்டிருக்கு. So the second paragraph, why it was used. அது எப்படி தயாரிக்கப்படுறது? So first paragraph, we'll choose it as a popular hobby. Second one, making a kite. Third paragraph, experience of flying kites. One, two, பட்டம் விடுவது போல் இருக்கக்கூடிய அனுபவங்கள். நாலாவது பேராகிராஃப் தான் இன்டர்நேஷனல் காம்படிஷன். இந்த தலைப்பை கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 2 ஆக்டிவிட்டிஸ்களுக்கும் சம்பந்தமாக ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 10 questions are prepared. I'll take 2 to 3 minutes time of yours. Okay? And share the screen. இன்னைக்கு பார்த்த ஆக்டிவிட்டிகள்லாம் கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு சுலபமா பதில் அளிக்க முடியும்னு நான் நம்புறேன்.
Dash is the best season to fly kites. எது சிறந்த சீசனாக கருதப்படுகிறது பட்டம் விடுவதற்கு? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்த ரெண்டு ஆக்டிவிட்டிகள்ல இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. கோப்ரா அண்ட் டேஷ் ஷேப் கைட்ஸ் ஆர் பாப்புலர் அமங் சில்ட்ரன். டைகர், பீகாக், நைட்டிங்கேல். இப்போ ஒரு முதல் கேள்விக்கான பதில் எழுதுறீங்கன்னா சப்போஸ் இந்த ஆன்சர் இஸ் ஜூன். ஒருவேளை ஜூன் என்ற பதிலை நீங்க தேர்ந்தெடுத்தால் 1 ஜூன் என்ற பதிலை எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங். தேர்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கைட் வாஸ் மேட் இன் டேஷ். சைனா, இந்தியா, ஸ்ரீலங்கா. முதலாவதாக விடப்பட்ட பட்டம் இங்கு செய்யப்பட்டது சீனா, இந்தியா, ஸ்ரீலங்கா. சாரி, சைனா, India, Sri Lanka. Kites are flown by dash and dash because it is an entertaining activity. யாரால் விடப்படுகிறது? வயதான மக்கள் மற்றும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பசங்களால் விடப்படுகிறது. பசங்களும் பொண்ணுங்களும் விடுறாங்க, குழந்தைகளும் பெரியவர்களும் விடுவாங்க. Children and adults. Dash festival and other competitions are held in Sri Lanka annually. Boat making festival, hut making festival, kite making festival. Sixth question, fireworks were developed in Pakistan, Russia, China. எங்கு உருவாக்கப்பட்டது இந்த பட்டாசுகள், வான வேடிக்கைகள் அனைத்தும்? Ferris wheel was designed and built by George Washington Gale Ferris Jr., David Brewster, none of the above. அதாவது மேல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். none of the aboveங்கிறது. ஸோ ஃபெரிஸ் வீல் யார் டிசைன் பண்ணா, யாரால் உருவாக்கப்பட்டது? Kaleidoscope reflects images of bits of colored papers, glasses, pencils. Kaleidoscope reflects images of bits of colored papers, glass, pencils. Kaleidoscope was invented by David Waugh, David Brewster, none of the above. Kaleidoscope யார் உருவாக்கினார், அல்லது யார் கண்டுபிடித்தார்? Crossword puzzles was invented by Dash journalist Arthur Wayne. Indian, Russian, British. I hope you have written the answers for all the 10 questions. அனைத்து 10 கேள்விகளுக்கும் பதில் அளித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். So any doubts to anyone regarding today's session, you may please ask me. இந்த கிளாஸில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. Thinking that there are no doubts, I shall end my session over here. We will again meet in the next class. Thank you friends. நன்றி, வணக்கம்.